ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கேலிகிராஃபி எந்தெந்த கேலிகிராஃபி ஃபஸ்ட்டு கற்றுக்கணும், எந்தெந்த கேலிகிராஃபி லாஸ்ட்டு கற்றுக்கணுன்றத இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். கேலிகிராஃபியில் வந்து நிறைய கேலிகிராஃபி இருக்குது. ஸோ எந்த கேலிகிராஃபி ஃபஸ்ட்டு கற்றுக்கலாம், எந்த கேலிகிராஃபி ஈஸி, எதுலேருந்து நம்ம அடுத்தடுத்த கேலிகிராஃபி கற்றுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யார் எந்த ஏஜ் பர்சன் கற்றுக்கலாம், சின்ன பசங்க பெரிய பசங்க யார் கற்றுக்கலாம், எப்படி கற்றுக்கலாம், எதை ஃபஸ்ட்டு கற்றுக்கலாம், எந்த பென்சில் பென்னு எதெல்லாம் வாங்கலாம், எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன கேலிகிராஃபி கற்றுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியான கேலிகிராஃபி நான் சொல்கிறேன். எடுத்த உடனே வந்து ஃபா கேலிகிராஃபி நீங்கள் கற்றுக்கோங்க. ஃபா கேலிகிராஃபி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸி. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க கூட இந்த ஃபா கேலிகிராஃபியை கற்றுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். டவுன் வர்றது எல்லாமே வந்து திக்கன் வரும், அதுதான் ஃபா கேலிகிராஃபி. ஸோ பாருங்கள், நான் டவுன் எதெல்லாம் டவுன் வருதோ அதெல்லாமே திக்கன் வரும். அப்பில் போகிறது திக்கன் வராது. ஸோ திருப்பியும் டவுன் வருது, இது வந்து திக்கன் ஆகும். ஸோ இது பேர் தான் ஃபா கேலிகிராஃபி. நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது ஃபா கேலிகிராஃபி. கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கற்றுக்கோங்க. ஸோ ஃபா கேலிகிராஃபி தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். ஸோ இந்த கேலிகிராஃபி கற்றுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிடும். ஸ்மால் டிப் ப்ரஷ் பென், லார்ஜ் டிப் ப்ரஷ் பென், காப்பர் பிளேட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இட்டாலிக் கேலிகிராஃபி, இதுக்கெல்லாமே வந்து இதுதான் பேஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபா கேலிகிராஃபி கற்றுக்கோங்க. ஸோ ஃபா கேலிகிராஃபி யார் கற்றுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க கூட கற்றுக்கலாம். பிகாஸ் சாதாரணமாக நீங்கள் வந்து ஏ எழுதிட்டு டவுனில் வர்றது எல்லாமே நீங்கள் வந்து கலர் அடிக்கணும், அவ்வளோதான். இதுதான் ஃபா கேலிகிராஃபி. இது நீங்கள் வந்து ஜாயின் லெட்டர் இல்லாமலே எழுதலாம், தனித்தனியாகவும் எழுதலாம், ஜாயின் லெட்டராகவும் எழுதிக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, டபுள் பென்சில் கேலிகிராஃபி. இதுவுமே நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. டபுள் பென்சில் கேலிகிராஃபி இதுவும் ஈஸி தான். இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப பொறுமையாக நம்ம எழுதலாம், ஜாலியாக இருக்கும் இந்த டபுள் பென்சில் கேலிகிராஃபி எழுதுறதுக்கு. இதுவுமே நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். டபுள் பென்சில் எடுத்துகிட்டு அது ஒரு பொசிஷனில் பிடிச்சிட்டு நீங்கள் பொறுமையாக நீங்கள் வந்தீங்கன்னா அது அழகாக அதுவே வரும். ஸோ இந்த டபுள் பென்சில் கேலிகிராஃபி தான் வந்து காத்திக்கு பேஸ்ன்னு சொல்லலாம். காத்திக் கேலிகிராஃபிக்கு டபுள் பென்சில் கேலிகிராஃபி தான் பேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த டபுள் பென்சில் கேலிகிராஃபி நெக்ஸ்ட் ஒன் கற்றுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பென்சில் கேலிகிராஃபி. இதுவுமே நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பென்சில் கேலிகிராஃபி. ஸோ பென்சில் கேலிகிராஃபி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபா கேலிகிராஃபியோட ஃபா கேலிகிராஃபி தான் பேஸ்ன்னு சொல்லுவேன். பிகாஸ் எப்படி டவுன் எல்லாமே வந்து திக்காக வருதோ அதே மாதிரி தான் பென்சில் கேலிகிராஃபியில் டவுன் வர்றது எல்லாமே கொஞ்சம் திக்கனாக இருக்கும். ஸோ பென்சில் கேலிகிராஃபி கற்றுக்கிட்டதுக்கப்புறமா நீங்கள் என்ன கேலிகிராஃபி கற்றுக்கணுன்னா, ஸ்மால் டிப் ப்ரஷ் பென் கேலிகிராஃபி. இந்த ஸ்மால் டிப் ப்ரஷ் பென் கேலிகிராஃபி வந்து இந்த பென்சில் கேலிகிராஃபி கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இது கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பிகாஸ் ஸ்மால் டிப் ப்ரஷ் பென்னோட இப்போ ஃபாக் வந்து பென்சில் கேலிகிராஃபியோட பேஸ் பார்த்திங்கன்னா ஃபா கேலிகிராஃபி, ஸ்மால் டிப் ப்ரஷ் பென்னோட பேசிக் பார்த்திங்கன்னா பென்சில் கேலிகிராஃபி. அடுத்தது வந்து ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இதில் வந்து ட்ரையல் அண்ட் எரர்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்மால் டிப் ப்ரஷ் பென் கேலிகிராஃபி முடிச்சதுக்கப்புறம் இது வந்து ஸ்மால் டிப் ப்ரஷ் பென் கேலிகிராஃபி. ஸோ ஸ்மால் டிப் ப்ரஷ் பென்னே இருக்கும். ஸோ இது ஒரு ப்ரஷ் பென் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா லார்ஜ் டிப் ப்ரஷ் பென் கேலிகிராஃபி. லார்ஜ் டிப்னால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், லார்ஜ் ப்ரஷ் பென் கேலிகிராஃபி இப்போ ரொம்ப மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நல்லா இந்த ப்ரஷ்ஷு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் லார்ஜ் டிப் ப்ரஷ் பென் கேலிகிராஃபி. இது பார்த்திங்கன்னா இதை விட இதுக்கு வந்து இதுதான் பேஸு. ஸோ இதை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக உங்களால் வந்து எழுத முடியும். ஸோ லார்ஜ் டிப் ப்ரஷ் பென் கேலிகிராஃபி. ஓகே, ஸோ இது வந்துட்டு முடித்ததுக்கப்புறமா அடுத்தது நீங்கள் என்ன கற்றுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த்து ஒன் வந்து காப்பர் பிளேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த காப்பர் பிளேட் கேலிகிராஃபி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வுட்டுலலாம் செய்வாங்க பார்த்தீங்களா, இந்த வுட்டில் அந்த இதுவெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. நான் உங்களுக்கு இதுக்கெல்லாமே வந்து பென்னு வந்து நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன் இதுக்கெல்லாமே. ஸோ வந்து உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு என்னென்ன பெண்ணெல்லாம் இதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எது எதில் எந்தெந்த கேலிகிராஃபியில் எந்த மாதிரி இருக்கும்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ காப்பர் பிளேட் கேலிகிராஃபி பார்த்தீங்கன்னா, பென்சில் கேலிகிராஃபியோட வேர்ஷன் தான் இது. ஸோ பென்சில் கேலிகிராஃபியும் ஸ்மால் டிப் ப்ரஷ் பென் கேலிகிராஃபியும் சேர்த்து தான் இது காப்பர் பிளேட் கேலிகிராஃபி. இதை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டுன்னு இது ஈஸியாக எழுதலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா இட்டாலிக் கேலிகிராஃபியுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட்டாலிக் கேலிகிராஃபி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஃபவுண்டைன் பென் இருக்குது பார்த்தீங்களா,
அந்த பெனில் நீங்கள் இங்கு பெனில் வந்து ஈஸியாக எழுதலாம். ஸோ இட்டாலிக் கேலிகிராஃபி அடுத்தது கற்றுக்கோங்க. அடுத்தது வந்து இட்டாலிக் கேலிகிராஃபி முடிச்சதுக்கப்புறமா 8th ஒன் வந்து காத்திக் கேலிகிராஃபி. ஸோ காத்திக் கேலிகிராஃபி நான் ஆல்ரெடி சொன்னதான், பென்சில் டபுள் பென்சில் கேலிகிராஃபி மாதிரியே தான் இருக்கும் அதோட நிப்பு. ஸோ காத்திக் கேலிகிராஃபி இதுவுமே நல்லாயிருக்கும் காத்திக் கேலிகிராஃபி. அடுத்தது பார்த்தீங்கன்னா காத்திக் கேலிகிராஃபி முடிச்சதுக்கப்புறமா பவுன்ஸ் கேலிகிராஃபின்னு சொல்லுவாங்க. இந்த பவுன்ஸ் கேலிகிராஃபி என்னென்னா கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலராக இருக்கும். இப்படி வந்துட்டு ஜம்ப் பண்ணி இப்படி வரா மாதிரி இருக்கும். ஸோ MON DAY அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பேர் பவுன்ஸ் கேலிகிராஃபி சொல்லுவாங்க. இந்த கேலிகிராஃபி நம்ம ஸ்மால் டிப் ப்ரஷ் பென் கேலிகிராஃபி நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த பவுன்ஸ் கேலிகிராஃபி நீங்கள் கற்றுக்கலாம். அடுத்தது லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூடுல் கேலிகிராஃபின்னு ஒன்று இருக்குது. ஸோ டூடுல் கேலிகிராஃபிலேயே வந்து ஒரு 10 டூடுல் கேலிகிராஃபியில் அதில் 10க்கு மேலேயே இருக்குது. ஸோ டூடுல் கேலிகிராஃபினா ஒன்றும் இல்லை, அந்த லெட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்டில் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ நான் வந்து அனிமல் ஃபாண்ட் கேலிகிராஃபி போட்டுட்ருக்கேன். அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபாண்ட்டு. ஸோ இது பேர் தான் வந்து டூடுல் கேலிகிராஃபி. இது வந்து நல்லா வந்து ட்ராயிங் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்க இது நல்லா ட்ரை பண்ணலாம். ட்ராயிங் தெரியலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். இதுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது. நீங்கள் அழகாக இஷ்டத்துக்கு அழகாக நீங்கள் என்ன வரைகிறீங்களோ, இப்போ ஒரு ஏன்னா அந்த ஏவை நீங்கள் எந்த வடிவத்தில் வேணால் கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏவை வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஏவை வந்து ஏற்கனவே நான் குரோக்கடைல் மாதிரி நான் வரைஞ்சிருப்பேன் ஏவை. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இதில் ஸோ இப்போ பலூன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பலூன் மாதிரி இது பேர் பபுள் கேலிகிராஃபின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து டூடுல் கேலிகிராஃபியில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி வர்றத வந்து இந்த பபுள் கேலிகிராஃபி சொல்லுவாங்க. இது வந்து பபுள் கேலிகிராஃபி தான், பட் வந்து இந்த டூடுல் கேலிகிராஃபியில் தான் இது வரும். ஸோ இந்த மாதிரி வந்து எழுதுறது பேர் தான் டூடுல் கேலிகிராஃபி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான பென் என்னென்னலாம் வரும், இதோட ஹேண்ட் ரைட்டிங் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது எந்த கேலிகிராஃபி உங்களுக்கு தெரியுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த கேலிகிராஃபி தெரியும் அப்படின்னு நீங்கள் எந்த கேலிகிராஃபியை சொல்கிறீங்களோ அந்த கேலிகிராஃபி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.